ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாட்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிறதுக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஃபீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ten of Pentacles, High Priestess, Ace of Swords, Judgment, Four of Cups, King of Wands, Page of Wands, Tower, World, King of Cups, Star, Empress. Okay. So bottom of the deck, Five of Swords. Inner voice. Outsider, friendliness, slowing down, totality, postponement, consciousness, fool, aloneness, transformation, past lives, rebirth. Moment to moment. Okay, thank you so much universe, thank you so much. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் வைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் அப்போ ஒன்று நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம லைஃப்பில் மனுஷனாக இருக்கும்போது நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ப்ராப்ளம்ஸுங்கிறது நமக்கு லைஃப் லாங் நமக்கு மண்டி போடுற வரைக்கும் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எப்படி வேணும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம், நம்மளை சுற்றி இருக்கிறோனாலேயோ இல்லைங்க கெரியர்லேயோ இல்லைங்க ஃபினான்ஷியலையும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சீக்கிரமாக அதை ஷார்ட் அவுட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரம் முடித்தா மட்டும்தான் நமக்கு நார்மல் லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும். இந்த ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ண பிறகு இந்த ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் உங்கள் மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெயின் அனுபவிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், சீக்கிரமாக இதை ஒன்லி இதை விட்டு விலகலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று ஓகே பண்ணலாம்னு நினச்சா இங்கே ஒருபோதும் நடக்கலை. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே நம்ம நார்மல் மனுஷங்க, நமக்கு எல்லாருக்குமே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நம்மளால் இந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ண முடியும், நம்மளோட ப்ராப்ளத்தை நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ண முடியும், நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியும், நம்ம நினைக்கிற ஒரு ரீதிக்கு காரியம் நடக்கும்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடந்ததும் கிடையாது. நீங்கள் ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்திருக்கும். சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று விட்டுட்டு ஓடலாம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு ஓட முடியல, அதே சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாத அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இதில் ஒரு சிலவங்க வீடியோ பார்க்குறவங்க வந்து
மேபி ஹஸ்பண்டையோ ஒய்ஃபோ இழந்தவங்களாக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து ஒரு சிலவங்களுக்கு லைஃப் போட்டது தான் கார்மிக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலவங்க வந்து சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸே கார்மிக்காக இருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி கார்மிக் சுச்சுவேஷனில் கார்மிக்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட். கார்மிக் சுச்சுவேஷனுங்கிறது இப்போது சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸே கார்மிக்காக இருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது, கேரிங் இருக்காது, லவ் இருக்காது. நம்மளை வந்து ஷார்ட்டிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பெயின் மட்டுமே நம்ம அனுபவிச்சிருப்போம். ஓகே, அதுதான் நம்ம ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி மேபி வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு இது உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கார்மிக் சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிட்டு தம்பிச்சிருச்சு. மேபி நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதனால் நீங்கள் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கலாம். இல்லைங்க காலேஜ் லைஃப்னால நீங்கள் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு 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 லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. தென் மேரேஜ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க மேரேஜ் ஆனால் கூட இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கலாம். மேரேஜ் லைஃப்லேயே நீங்கள் ஒரு கார்மிக் சுச்சுவேஷனை மாட்டிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக எல்லா கார்மிக்கிட்ட லெசன் லேர்ன் பண்ணி ஓகே இனி ஓரளவுக்கு நமக்கு வாழலான்னு அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிருக்கும். மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சரி, ஓகே, இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத ஒரு ஹாப்பினஸ் இந்த ஒரு பர்சன்கிட்ட கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓகே இவனும் நமக்கு லைஃப் லெசன் தான் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்திருக்கான். இது வரைக்கும் கொடுத்ததை விட 1000 மடங்கு கொடுக்க வந்திருக்கான்னு ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். எஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு லைஃப்பில் எத்தனையோ ரிலேஷன்ஷிப் வந்து போய் நிற்கலாம். நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படின்னா அதை நமக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மூவ் ஆன் ஆக்குறதுக்கும் நமக்கு 1000 வழிகள் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்கிறது, ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். அவுட்டரில் அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றுமே இல்லாமல் போனாலுமே இன்னர் வைஸ் உங்களுக்குள்ளே இருந்து அது உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி, ஒரு டிப்ரெஷன் ஆக்கி, ஒரு மனவேதனையை கொடுத்து நாளுக்கு நாள் ஒரு பாரம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்குள்ள 1000 தாட்ஸ் இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஏன் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வலி வேதனை, இந்த உலகத்தை இத்தனை அளவுக்கு வலியும் வேதனையும் தாங்கணுமா, அப்படி நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கல. நமக்கு தேவை 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பாட்டுக்காக நமக்கு லைஃப்பில் இவ்வளோ வலியும் வேதனையை நம்ம தாங்கிக்கணுமா, இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த ரியலைசேஷன் ஓகே ஆல்ரெடி இருந்த லைஃப் சரியில்லை, இனி இவனாவது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பான். பார்த்தா அவனும் ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து என்ன சொல்கிறது கண்டுக்காமல் இருக்கிறான். இனி யாரையும் நம்பி இனி ஒரு காரியமும் இல்லை. இனி நம்ம தான் பார்க்கணும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாம் இங்கே மனுஷங்களை நம்பி இந்த வேர்ல்டு நம்பி நீங்கள் நல்லா ஏமாந்துட்டு. കാരണം நீங்கள் യൂണിവേഴ്സ് എന്താണ്, ദൈവം എന്താണ്, അത് നിങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ ആരംഭിച്ചിട്ടുണ്ട്. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், முன்ஜென்ம பந்தம் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஷார்ட் அவுட் நம்மளால் பண்ண முடியும். சம் ப்ராப்ளம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிப்போம். பட் இந்த ஒரு ப்ராப்ளத்தை உங்களால் ஷார்ட் அவுட் பண்ணவே முடியல. உங்களுக்கு சம்டைம் இந்த ஒரு ரிலேஷன் வந்திருக்கலாம். இவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்கா என்ன, இவனுக்கு எனக்கு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கா என்ன, என்னையுமே வச்சு செய்கிறான். மேபி ஏதோ ஒரு ஜென்மத்தில் இவனை நான் வச்சு செஞ்சுருக்கே போகல, அதனால இந்த ஜென்மத்தில் அவன் என்னை வச்சு செய்கிற ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நம்ம இந்த அளவுக்கு வலியும் வேதனையும் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கும். ஓகே, ஸோ கரண்ட்லி வந்து இந்த ஒரு ரிலேஷன் ஆக்சுவலி இது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஹாப்பினஸும் இல்லை, ஹோப்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, சரி, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாகிட்டு நமக்கு இந்த வேர்ல்டு நமக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆகணும். ஓகே, அந்த ஒரு ரிலேஷன் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப் சோறு போடாது. ரிலேஷன்ஷிப் இருக்குதோ இல்லையோ நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும், நம்ம ஹாப்பியாக இருந்தாகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னோட்டு கொண்டு போகணும். அவங்க ரியலைசேஷனோட கரண்ட் சுச்சுவேஷனில் மென்டல் பீஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்கிறது,
அவங்களே சேஃபாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு சீக்ரெட்டிவாக நீங்கள் மாறட்டும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஆக்சுவலி நம்ம எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம நம்ம பண்ணுற ஒவ்வொரு பெயினும் சரி, ஒவ்வொரு ட்ராமாவும் சரி, ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸும் சரி, நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு லெசன்ஸ் தான். ஓகே, முன்னாடி ஒருக்க ஹார்ட் உடஞ்சி போச்சு, 3 மந்த் முன்னாடி ஹார்ட் உடஞ்சி போச்சு, இல்லை 3 இயர்ஸ் முன்னாடி ஹார்ட் உடஞ்சி போச்சு அப்படின்னா எல்லாமே நமக்கு லைஃப் லெசன் தான். நமக்கு ஒரு 2 வாட்டி நம்ம ஹார்ட் உடையும் போது 3 வாட்டி ரிலேஷன்ஷிப்பாக நம்ம பயந்து ஓடும். ஸோ அதே மாதிரி நமக்கு ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் சரி, நம்ம ஒரு லெசன் தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லா லெசனும் லேர்ன் பண்ணி கரண்ட்லி நீங்கள் சீக்ரெட்டிவாக மாற ஆரம்பிச்சுட்டு, சைலண்டிவாக மாற ஆரம்பிச்சுட்டு, யூனிவர்ஸ் கூட க்ளோஸாக அட்டாச்ட் ஆகிட்டு. உங்களுக்கு நினச்சிக்கலாம் தெய்வம் நம்ம ஒரு விஷயம் நம்ம மனசில் ஆக்கணும். நம்ம படுற ஒவ்வொரு பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், அது நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது கிடையாது. இங்கே இருக்கிற மனுஷங்க தான் கொடுக்குறாங்களே தவிர யூனிவர்ஸ் நமக்கு அது கொடுத்தது கிடையாது. மனுஷங்கனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பெயின் அனுபவிச்சுட்ருக்கோமே தவிர யூனிவர்ஸ்னால நமக்கு எந்த ஒரு பெயினும் கிடையாது. கரண்ட் நீங்கள் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு, அட்டாச்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு, சைலண்டாக மாறிட்டு, சீக்ரெட்டிவாக மாறிட்டு, ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு காரியமும் இல்லை. ஓகே, வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். அதை வெளியே சொல்லி இனி ஒரு காரியமும் இல்லை, அதை வெளியே சொல்லி இம்பார்ட்டனும் இல்லை. என்னோடய பாசையெல்லாம் அது எனக்குள்ளேயே இருக்கட்டும், எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கணும்னு ஒரு தாட்டோட கரண்ட்லி நீங்கள் முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, கரண்ட்லி நீங்கள் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் அட்டாச்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப அடிப்பட்ட ஒரு ஆன்மா தான் இந்த மனுஷங்களெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுறதை தாண்டி யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணும். அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எத்திட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, தென் இவரோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு பார்த்துக்கலாம். மேபி இந்த ஒரு போஸ்ட்டுங்கிறது ஃபேமிலி ஓரியன்ட் போஸ்ட்னாக இருக்கலாம். ஃபேமிலியில் மூத்தவங்க என்ன சொல்லுவாங்க, கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். மேபி மூத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு வாழ்ந்து வந்த ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டால் ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு, மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க உண்மையாக சொல்லப்போனால் வேறு ஆப்ஷன்ஸ் கூட இவருக்கு இருக்கலாம். ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டுலாம். ஆனால் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு மேபி இந்த பர்சனுக்கு நீங்கள் ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கலாம். பட் இவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஓகே, இவர் உங்கள் ப்ரப்போசலை இவர் அஸ்பர் பண்ணிட்டுல ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆளுக்கு ஆக்சுவலி கன்ஃபியூஸ். ஆல்ரெடி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே சேம் டைம் நீங்களும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. வாங்கிக்கிறதுக்கா இதை வச்சுக்கிறதுக்கா எந்த ஒரு கிளாரிட்டி இவருக்கு இல்லை. அதனால் இவர் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஆள் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், மேம் இவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்களா, அது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை நான் சொல்லுவேன். இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை மாத்திரம் நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன், இத்தனை மாத்திரம் நான் பெயின் அனுபவிச்சு நான் திருந்த ஆரம்பிச்சிருக்கேன், இவன் எனக்கு இத்தனை தூரம் எனக்கு பெயின் தந்தாலும் அவனுக்கு அதில் ஒரு ரிக்ரெஷன் இருக்கான்னு கேட்டால் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்புறம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுங்கிறது ஒரு இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். யார் எப்படி போனால் என்ன, எனக்கு நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஹாப்பினஸ் என்னென்ன ஹாப்பியாக வச்சுக்கணும், நான் க்ரோ ஆகணும், என்ன சொல்கிறது, அவருக்கு என்னோடய கோல். ஆக்சுவலி இவருக்கு ஒரு கோல் உண்டு. ஓகே, ஏதாவது ஒரு கோல் இருக்கலாம். இல்லைங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைங்க வீடு வாங்கணும், ஏதோ ஒரு கோல் இருக்குது. இவர் ஆக்சுவலி இவரோட கோலை நோக்கி தான் ஓடிட்டுண்டே தவிர இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் சீரியஸ்னஸ் காட்டிட்டு இல்லை, ஒரு சீரியஸாக இருந்துட்டுலாம் நம்ம சொல்லலாம். சுத்தமாக ஒரு இம்மெச்சூரிட்டியாக அந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணிட்டு. ஓகே, மைண்ட் கேம் கழிச்சுட்டு சீட்டிங் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். விளையாடிட்டு இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அடுத்து இவர் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர் ஆகும். இவர் எத்தனை மாத்திரம் மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் சில விஷயங்களை சொல்லி நீங்கள் புரிய வச்சுருக்கலாம். இவர் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போவும் வீடியோ பார்த்துருக்க ஒரு டைம் இந்த போஸ்டோட எனர்ஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டர் ஆகும். கோயம்புத்தூர் ஃப்ளோ எப்படி போகுதோ, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், கோலை நோக்கி ஓடுற ஒரு கேரக்டர். யாரு கூட இவர் அட்டாச்ட் இல்லை. ஓகே, இவர் அப்படியே யாரு கூட அட்டாச் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா இடத்த விட்டு மெல்லாம் ஓடி ஆகும். நைஸாக ஏதோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இல்லைங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு நைஸாக ஆள் ஓடி ஆகும்.
ஒரு இம்மெச்சூரிட்டி ஆகும். சரி ஓகே நமக்காக ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்களே, நம்மளை ஒருத்தவங்க உண்மையாக நினைக்கிறாங்களே, ஐ டோன்ட் கேர். நீ என்ன நினச்சிக்கோ, விடிய விடிய நீ நினச்சி அழுதுக்கோ, எனக்கு என்ன. நீ நீ என்ன நினைக்கிறனாலையோ இல்லைங்க நீ நீ எனக்காக உட்காந்து எனக்கு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நஷ்டம் உனக்கு தான், எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை. எனக்கு என்ன ஹாப்பியாக வச்சுக்க தெரியும், எனக்கு என்ன சந்தோஷமாக வச்சுக்க தெரியும், எனக்கு லைஃப்பில் க்ரோ பண்ண தெரியும். எனக்கு என் கோல் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இவரோட கரண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு இது மேபி ஒரு லாங் டியூஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஒரு லாங் டியூஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி நீங்கள் இந்த பர்சன் நேரில் மீட் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணதை விட ஆன்லைன் வேலை இவருக்கு நிறைய கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டுல நம்ம சொல்லலாம். இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. கரண்ட்லி நான் சொன்ன மாதிரி கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நான் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசில் இருக்கலாம். ஆல்ரெடி நான் ஹார்ட்டை உடஞ்சி தான் என் லைஃப்பில் முன்னோட்டு வந்திருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா நீ என் ஹார்ட்டை உடைக்க வந்தா. ஸோ ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு காரியம் இல்லை, உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஃபீலிங்ஸ் ஆல்ரெடி நான் என் லைஃப்பில் சுக்குனரை உடஞ்சி தான் வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா நீ என் லைஃப்பில் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இது நமக்கு லைஃப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இது ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே சைலண்டாக சீக்கிரட்டாக மாற ஆரம்பிச்சிட்டு சேசிங் பண்ண நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி நீங்கள் யூனிவர்ஸ்குள்ளே ரொம்ப க்ளோஸாக அட்டாச்ட் ஆகிருக்கலாம். ஏதாவது என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ஏதாவது புக்கு படிக்கலாம், இல்லைங்க மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். மைண்டை காமாக வைக்கிறதுக்கும் நம்மளோட வலி வேதனை மறக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் சொல்லுவேன். ஓகே, இவரோட எனர்ஜிக்கல்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் என்னாச்சு சைலண்ட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சைலண்ட் அங்கே என்ன நடக்குன்னு வரைக்கும் ஒன்றும் அதே வழியில் நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் தான் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு சுத்தமாக ஒரு இம்மெச்சூரிட்டி சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், வேலைன்னு ஓடுற ஒரு கேரக்டர், கோலை நோக்கி ஓடுற ஒரு கேரக்டர். அதே சேம் டைம் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்னதான் இவர் வேலைன்னு ஓடல, இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், க்ரோ பண்ணுறோம். பட் எப்போவாது எமோஷ்னலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஒரு ஆறுதல் வேணும், ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும்னு கேட்டால் இவருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ அந்த டைமில் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு லோன்லினஸ் ஃபீலாக இருக்கட்டும், இல்லைங்க எமோஷ்னலி இவர் வீக்காக இருக்க டைமாக இருக்கட்டும், மெல்ல இவர் உங்களை பற்றி எத்தி பார்க்க போயாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு இது லைட்டாக ஒரு ஆன்லைன்லேயோ இல்லைங்க உங்களை பற்றி யாருக்கிட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது இவருக்கு ஒன்றும் அறிய கிடையாது கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா நீங்கள் இங்கே சைலண்டாக சீக்கிரம் போதும் பட்ட பெயின் போதும்னு சைலண்டாக சீக்கிரட்டையும் மாற ஆரம்பிச்சுட்டு இவர் ஆக்சுவலி என்ன நடக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணலை. ஓகே, இவர் எப்போ வந்தாலும் நீங்கள் இவரை அலோவ் பண்ணுவீங்க. ஏன்னா இவருக்கு கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு விட முடியாதுன்னு தெரியும். விட முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான் ரிலேஷன்லேயும் ஹோப்பு கிடையாது, பட் ரிலேஷன்ஷிப்பை விட முடியலை. பட் நம்ம பெயினை ஓவர்டேக் பண்ணணுக்காக தான் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே சைலண்டாக சீக்ரெட்டிவாக ஏதாவது ஹீலிங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இவரை மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை, இது இவர் வந்தால் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஓகே, இவரை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இவர் மைண்டில் இருக்கிற தாட்ஸ் அப்படின்னா இனி அங்கே விட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுவோம். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பவுண்ட்ரிஸ் ஒரு கேட்டு அவங்க சைடு கேட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு விட்டு இப்போவும் இந்த ஒரு பர்சன் கேரியராக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வேலையை நோக்கி ஓடலாம். பட் எப்போவாது ஈவினிங் டைமோ நைட்டு டைமோ லைட்டாக ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும்னு தேடக்கூடிய ஒரு டைமில் உங்களை மெல்லா சேசிங் பண்ணி பார்க்கும்போது இங்கே நீங்கள் அவைலபிள் ஆகலாம். ஓகே, ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது. மேபி இதில் ஒரு சிலவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் கூட கனெக்ட் ஆளுக்களாக இருக்கலாம். இன்னொரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மனுஷனும் ஓடுறது ஃபேமிலிக்காக தான் ஓடுறாங்க. நம்ம ஃபேமிலியோட பேச்சு கேட்குறோம், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுக்கிறோம், சம்பாதிக்கிறோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குது, ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க, ஃபேமிலி நான் பார்த்து கவனிக்கிறேன். பட் அதில் நான் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் இவர் ஹாப்பி கிடையாது. ஓகே, ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாகவே இருந்தாங்கன்னா கூட இவர் அந்த லைஃப்பில் ஒரு ஹாப்பி இல்லை. இவர் நினைக்கிற விஷயம் என்னன்னா நான் ஹாப்பியாக இல்லையே.
ஓகே, நான் ஹாப்பியாக இல்லை. இவரோட சோல் ஆக்சுவலி இவருக்கு மைண்டுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் இருக்கலாம். என்ன இருந்தாலும் எனக்கு ஏன் ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இல்லைங்க ஏன் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற லைஃப்பில் ஹாப்பினஸ் இல்லை, இல்லைங்க ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன் எனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது. கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் அட்டாச் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தம் நம்ம கூட டிவைன் பவராக இருக்கட்டும், இல்லைங்க இவரோட சோலாக இருக்கட்டும், இந்த போஸ்ட்டுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுக்குது. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு முன்ஜென்ம காதல், முன்ஜென்ம பந்தமாக இருக்கலாம். நீயும் அவங்களுக்கு செய்யும் போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். நீ இந்த ஒரு போர்ஷனை நீ ஆக்சுவலி கண்டுக்காமல் இருக்க, பட் இந்த ஒரு போர்ஷனுங்கிறது உனக்கு நீ ஆத்மார்த்தமாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் ஆகும். இந்த லைஃப்பில் நீ உன் லைஃப்பில் எத்தனையோ பேர் வந்து போய் நின்னாலும் அவங்கெல்லாம் உண்மையாக அவங்க கூட நிற்பாங்கன்னு தெரியாது. பட் இந்த ஒரு போர்ஷன் அவங்க கூட ட்ரூவாக இருப்பாங்க. கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, என்ன தான் ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகணும், உனக்கு ஒரு ஆறுதல் வேணும், உனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இவரோட சோல் இவரை புஷ்பானது. எனக்கு நீங்கள் நம்ம கூட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு டிவைன் பவர் இவருக்கு ஏதோ ஒரு சில கைடன்ஸ் கொடுக்கறத நம்ம சொல்லலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் ரீபர்த் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு மைண்டாக ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணும் ஒரு தாட் உண்டு. உங்களுக்கு நீங்கள் மனசில் இருக்கிற விஷயம் என்னன்னா, ஆல்ரெடியே ஹார்ட்டை உடச்சிட்டு வந்தேன், நீயும் வந்து ஹார்ட்டை உடச்சிட்டு வந்துட்டேன், பட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணும். ஏன்னா உங்களுக்கு தோணிட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு காரியமும் இல்லை. நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்து பார்ப்பா, அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வராதான்னு ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் இருக்கிறீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நமக்கு வந்துட்டு நமக்கு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிக்கும். இன்னொரு போர்ஷனில் சேஞ்ச் ஆவாங்க. எப்படி நீங்களே சேஞ்ச் ஆனீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷனோட சைனில் சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவருக்கு ஆக்சுவலி இப்போ உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் வர தொடங்கிட்டு நம்ம சொல்லலாம், பட் ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் இம்மெச்சூரிட்டியாக நடந்துட்டு திடீர்னு வந்து ஓடி போய் வந்து இப்படியாக நான் மிஸ் பண்ணேன். இவருக்கு அது சொல்கிறதுக்கு மைண்ட் செட் இவருக்கு ரெடி இல்லை. இப்போ கரண்ட்லி உங்களோட சேஞ்சஸ், உங்களோட பிஹேவியர் இவருக்கு ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ், ஒரு ட்ரூ ஸ்நேகத்தை தொடங்கிட்டு இவருக்கு வந்துட்டு நம்ம சொல்லலாம். பட் இத்தனை நாட்கள் இம்மெச்சூரிட்டியாக நடந்துட்டு சுத்தமாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நின்றுட்டு திடீர்னு வந்து இவருக்கு உங்ககிட்ட ஒரு ப்ரொப்போசல் பண்ணிட்டு இருக்கோம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ்க்கு ஆல்ரெடி ரெடி கிடையாது. ஓகே, ஸோ சாரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்சன். ஆக்சுவலி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. கரண்ட்லி நீங்களும் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறீங்க யூனிவர்ஸ் கிட்ட. எத்தனை நாட்கள் என் லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு லாஸ்ட் வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா, இதுக்கு எனக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். கரண்ட்லி நீங்கள் யூனிவர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு போர்ஷனை நீங்கள் 24/7 டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். எனக்கு இன்றைக்கி சரியாக மாட்டேனா, நாளைக்கு சரியாக மாட்டேனா, நாளைக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேனா. பட் உங்களுக்கு மனசில் இருக்கலாம் நமக்கு ஒன்றை படித்ததும் தெய்வம் தான், என்ன படித்ததும் தெய்வம் தான், இவரை நம்பி இது ஒரு காரியம் இல்லை. நம்ம டேரெக்டாக தெய்வத்துக்கிட்டே போராடும். ஒன்றில் இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வழியை காட்டுங்க, இல்லைங்க சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுங்க. கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போராடுறீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆடாக வந்திருக்கு. சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், இந்த ஒரு போஸ்டோட கேரக்டரும் சேஞ்ச் ஆகும், பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். எப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி இவரும் ரியலைஸ் பண்ணுவார். கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போர்ஷன் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்திருக்கும். இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் இந்த ஒரு போர்ஷனுக்கு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்குது, அடுத்தவங்களை மதிக்காத ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னா கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே, யூனிவர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு டைமில் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சேஞ்ச் ஆகி தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சாரி ஃபீல் பண்ணுறாரு இவர். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போர்ஷன் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த போர்ஷனுக்கு மைண்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் உண்டு. இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தும் எனக்கு ஏன் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை, இல்லைங்க ஃபேமிலி போதும் நினச்சாலும் எனக்கு ஏன் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை, ஏன் சோல் ஏன் புஷ் பண்ணுது, அவங்கக்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எனக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பந்தம். ஓகே, இவர் பண்ண விஷயங்கள் இவருக்கு ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். எஸ், கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு மைண்டில் ஓவர் தாட்ஸ் வர்றதுக்கும் ஒரு கில்ட்டினஸ் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு ரீசன் நான் கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு போர்ஷனை ஆத்மார்த்தமாக அந்த ஒரு போர்ஷன் நம்பிட்டு உண்டு. பட் ஒரு போது அந்த போர்ஷனுக்கு நான் ஒரு ஜஸ்டிஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இவருக்கு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போர்ஷன் ஸ்டார்டிங்கில் இம்மெச்சூரிட்டி ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா இவர் இப்போ எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாரு. இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேரை ஹர்ட் ஆக்கி என்னோடய பிஹேவியர் நிறைய பேரை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, நான் என்ன மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணி இருந்தேன், அதனால் எத்தனையோ பேர் என்னால் ஹர்ட் ஆகிருக்கலாம். இது என்னால் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது, எனக்கு பெயின் இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் பெயின் இருக்குங்கிறத மனசில் ஆக்கிட்டு ஒரு செப்பரேஷன் இவர். ஓகே, ஸோ இவர் இப்போ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அடியை பார்த்து எடுத்து வைக்கிற நம்ம சொல்ல இவருக்கும் ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, இவருக்கும் ட்ரஸ்ட் உண்டு, எல்லாம் சரியாகும், எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாம் சரியாகும்னு ஒரு ஹோப் இவருக்கு உண்டு.
அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இத்தனை நாள் இம்மெச்சூரிட்டியாக நடந்துட்டு சுத்தமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஓடி வந்து மறுபடியும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுக்கோ ஓடி வந்து லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு ஈகோ இல்லைங்க ஒரு கில்ட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி போகும், எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். கரெக்டாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் மறுபடியும் சேர்த்து வைக்கணும் ஒரு தாட் உண்டு. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு முன்ஜன்ம பந்தம் ஃபீல் ஆகுது. நான் எனக்கு இருக்கிற ஃபீலிங் உனக்கும் இருக்குன்னு இவருக்கு ஒரு தாட் உண்டு. ஆள் ஆக்சுவலி உங்களை வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இவர் உங்களை வாஷ் பண்ணாமலாம் கிடையாது, வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அந்த சரி கேட்டு க்ளோஸாக இருக்குது, நம்ம போனால் ரிஜெக்ட் பண்ணப்படுவோம். பட் இவரை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இவரால் தாங்கிக்க முடியாது. அப்போ இவருக்கு இப்போ உங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன் இத்தனை நாட்கள் சுத்தமாக ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இப்போ நான் திருந்துட்டேன் இல்லைங்கிற நம்ம கூட சொல்கிறதுக்கு ஆளுக்கே ஸ்ட்ரென்த் இல்லை. ஆளு மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஓகே எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வரும் இல்லைங்க, ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் கரெக்டாக நம்மளை சேர்த்து வைப்பாங்க ஒரு தாட்டோட ஆளை முன்னிட்டு போயிட்டுருக்காரு. பட் நமக்கு இங்கே கரண்ட்லி நீங்கள் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது கர்மா சொன்னால் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஆகுது. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நமக்கு ஃபாஸ்ட் லைஃப்ஸ் நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு உண்டு. ஃபாஸ்ட் லைஃப்ஸ் முன்ஜென்ம பந்தம் முன்ஜென்மத்தோட கணக்கை இப்போ நீங்கள் தீர்த்துட்ருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். பட் ரெண்டு பேரும் கரண்ட் சுச்சுவேஷன் கஷ்டப்பட்டு இருக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஆத்மார்த்தமாக நமக்கு ஒரு டிவைன் பவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். பட் உங்களுக்கு தேவையான விஷயம் பேஷன்ஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான நமக்கு வந்திருக்கிறதுக்கான ஸ்லோயிங் டவுன். ஓகே, அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வாங்க. நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம நினச்சிட்ருப்போம் சம்டைம் இந்த உலகத்தில் ஒரு ஈரம்பு கூட நான் துரோகம் பண்ணலையே, எனக்கு இத்தனை பெயினே இத்தனை நரக வீடு நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்தில் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மத்தில் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு ஃபிசிக்கல் பாடி தான் வேறே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த உங்களோட ஆன்மா ஆல்ரெடி ஏதோ ஒரு ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்கு, அதுக்கான ஒரு தண்டனை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். காரணம் இல்லாமல் யூனிவர்ஸ் வந்து நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அதை மனசில் ஆக்கிக்கோங்க. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து கலரோ இன்னைக்கு ஜாதியோ எதுவுமே யூனிவர்ஸ் பார்க்காது. யூனிவர்ஸோட ஒரு பார்வையில் எல்லாருமே சே. ஓகே, ஸோ அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வாங்க. ஓகே, ஐ எம் ரெடி. எனக்கு நான் ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு யூனிவர்ஸ் இத்தனை நாட்கள் பெயினை கொடுக்குறாங்க. அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துடுங்க, அஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகுங்க, அட்டாச் ஆகுங்க. எந்த அளவுக்கு நம்ம யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகுறோம், மனுஷங்க கூட அட்டாச் ஆகாதுங்க. ஓகே, எந்த அளவுக்கு நம்ம யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகுறோமோ அட்டாச் ஆகுமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த பெயினை ஓவர்டேக் பண்ணிக்கான ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். ஓகே, நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 13 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 52 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 22 important, 20 important, 45 important, 54 important, 40 important. ஓகே, இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 555 நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனே குறிக்குது. 555 நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அடிக்கடி இந்த நம்பர் என் கல்லில் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்க்கான ஒரு சயின்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு இல்லைங்க, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, யூனிவர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ஒரு சயின்ஸ் தான் 555. ஓகே, நீ இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ பீசஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.